வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்கள் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வீராணம் ஏரி திறக்கப்பட்டதால் சிதம்பரம் பகுதியில் நடவு செய்யப்பட்ட 2470 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரிக்கை. தாமிரபரணி ஆற்றின் ஏரல் பாலம் சேதமடைந்ததால் 4வது நாளாக போக்குவரத்து முடங்கியது. தண்ணீர் முற்றிலுமாக வடிந்தாலும் போக்குவரத்து பாதிப்பு. உலக புகழ் பெற்ற தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசேன் உடல் நலக்குறைவால் காலமானார். பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் மட்டுமின்றி சர்வதேச விருதுகளையும் பெற்றவர் ஜாகிர் ஹுசேன். உதகை கூடலூர் செல்லும் சாலையோரம் வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்கும் காட்டு சூரியகாந்தி மலர்கள். பூக்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. செய்தியாளர் சந்திப்பில் ஆத்திரமடைந்த தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மைக்கை பிடுங்கி செய்தியாளர்கள் மீது வீசிய சம்பவம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்தியாளரை சந்தித்து நலம் விசாரித்த மோகன் பாபு. பிரான்ஸ் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட மயோட்டி தீவை புரட்டி போட்ட சிரோ புயல். 11 பேர் உயிரிழப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தனியார் பயிற்சி மையத்தில் மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் நீதி விசாரணைக்கு உத்தரவு. டெல்லியில் ஜல்லி ஏற்றி வந்த லாரி நிலை தடுமாறி மரத்தில் மோதி விபத்து. மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. இஸ்ரேலில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சி. ட்ரம்ப் பேசியதை உறுதி செய்தார் நெதன்யாகு. டெல்லியில் கடும் குளிர் காரணமாக தீ மூட்டி குளிர்காயும் மக்கள். சாலையோரத்தில் வசிக்கும் மக்கள் அரசின் பாதுகாப்பு மையங்களில் தஞ்சம். தென்கொரியாவில் அதிபர் யூன் சுக் இயோல் பதவி நீக்கத்தால் மக்கள் கொண்டாட்டம். மக்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என அங்குள்ள எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். பிரிஸ்பேன் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 445 ரன்களுக்கு ஆல் அவுட். இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். இந்திய அணி 22 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். மழையால் 3ஆம் நாள் ஆட்டம் மீண்டும் பாதிப்பு. ப்ரோ கபடி லீக் போட்டியில் தபாங் டெல்லி, பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதல். மற்றொரு ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ், புனேரி பால்டன் அணிகள் பல பரீட்சை.